கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்காக கர்த்தர் இன்று பேசுகிறார் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா கடந்த நாட்கள் எனக்கு ரொம்ப ஒரே குழப்பம், ஒரு சரியான முடிவு என்னால் என்ன செய்ய முடியல, எடுக்க முடியாத ஒரு சூழல், வேதனை, கஷ்டம். அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல என்ன செய்வது என்பதே எனக்கு தெரியாத ஒரு நிலைமை. தொடர்ந்து நான் தேவனிடம் ஜெபித்துக் கொண்டே இருந்தேன். ஸ்தோத்திரம். சுத்திகரிப்பு கூட்டத்திலையும் முதல் நாள் கலந்து கொள்வதற்கு வாய்ப்பு ஆண்டவர் கொடுத்தார். நேற்றைய தினம் வாய்ப்பு கிடைக்கவில்லை. இங்கே இருந்து ஜெபிப்பதற்கு தேவன் எனக்கு கிருபை பாராட்டினார். அல்லேலூயா. நான் எந்த காரியத்துக்காக ஜெபிக்க வேண்டுமோ அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் தேவனுடைய சமூகத்தில் சொல்லி நான் செஞ்சேன், ஜெபம் பண்ணிட்டேன். அல்லேலூயா. அதனால இன்றைக்கு தேவன் உங்களோட பேசுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. பக்கத்துல பைபிள் இல்லாதவங்க பைபிள் இருக்கிறவங்களோட போய் அமர்ந்து கொள்ளவும். ஸ்தோத்திரம். எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் எல்லாருமே எடுத்துக்கொள்ளணும். கவனமா கேளுங்க. எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், மனுபுத்திரனே, நீ உன் ஜனத்தின் புத்திரரோட பேசி அவர்களோட சொல்ல வேண்டியதாவது, நான் தேசத்தின் மேல் பட்டயத்தை வரப்பண்ணுகையில் தேசத்தின் ஜனம் தங்கள் எல்லையில் உள்ள ஒருவனை அழைத்து அவனை தங்களுக்கு காவல்காரனாக வைத்த பின்பு இவன் தேசத்தின் மேல் பட்டயம் வருவதை கண்டு எக்காலம் ஊதி ஜனத்தை எச்சரிக்கும் போது எக்காலத்தின் சத்தத்தை கேட்கிறவன் அதை கேட்டும் எச்சரிக்கையாயிராமல் பட்டயம் வந்து அவனை வாரி கொள்ளுகிறது உண்டானால் அவனுடைய இரத்த பலி அவன் தலையின் மேல் சுமரும். அவன் எக்காலத்தின் சத்தத்தை கேட்டும் எச்சரிக்கையாக இருக்கவில்லை, அவனுடைய இரத்த பலி அவன் பேரிலே சுமரும். எச்சரிக்கையாக இருக்கிறவனோ தன் ஜீவனை தப்பித்துக் கொள்ளுவான். காவல்காரன் பட்டயம் வருவதை கண்டு அவன் எக்காலம் ஊதாமலும் ஜனங்கள் எச்சரிக்கைப்படாமலும் பட்டயம் வந்து அவர்களில் யாதொருவனை வாரிக்கொள்ளுகிறது உண்டானால் அவன் தன் அக்கிரமத்திலே வாரிக்கொள்ளப்பட்டான். ஆனாலும் அவன் இரத்த பலியை காவல்காரன் கையிலே கேட்பேன். மனுபுத்திரனே, நான் உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவல்காரனாக வைத்தேன். ஆகையால் நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. நான் துன்மார்க்கனை நோக்கி, துன்மார்க்கனே, நீ சாகவே சாவா என்று சொல்கையில் நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கத்தில் இராதபடி எச்சரிக்கத்தக்கதாக அதை அவனுக்கு சொல்லாமல் போனார். அந்த துன்மார்க்கன் தன் அக்கிரமத்திலே சாவான். ஆனாலும் அவன் இரத்த பலியை உன் கையிலே கேட்பேன். துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பும்படி நீ அவனை எச்சரித்தும் அவன் தன் வழியை விட்டு திரும்பாமல் போனால் அவன் தன் அக்கிரமத்திலே சாவான். நீயோ உன் ஆத்துமாவை தப்புவிப்பாய். மனுபுத்திரனே, நீ இஸ்ரவேல் வம்சத்தாரை நோக்கி, எங்கள் துரோகங்களும் எங்கள் பாவங்களும் எங்கள் மேல் இருக்கிறது, நாங்கள் சோர்ந்து போகிறோம், நாங்கள் பிழைப்பது எப்படி என்று நீங்கள் சொல்கிறீர்கள். கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன். இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள், திரும்புங்கள், நீங்கள் ஏன் சாக வேண்டும் என்கிறார் என்று அவர்களோட சொல்லு. மனுபுத்திரனே, நீ உன் ஜனத்தின் புத்திரரை நோக்கி, நீதிமான் துரோகம் பண்ணுகிற நாளிலே அவனுடைய நீதி அவனை தப்புவிப்பதில்லை, துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தை விட்டு திரும்புகிற நாளிலே
அவன் தன் அக்கிரமத்தினால் விழுந்து போவதும் இல்லை. நீதிமான் பாவம் செய்கிற நாளிலே தன் நீதினால் பிழைப்பதும் இல்லை. பிழைக்கவே பிழைப்பா என்று நான் நீதிமானுக்கு சொல்லும் போது அவன் தன் நீதியை நம்பி அநியாயம் செய்தால் அவனுடைய நீதியில் ஒன்றும் விளைக்கப்படுவதில்லை. அவன் செய்த தன் அநியாயத்திலே சாவான். பின்னும் சாகவே சாவா என்று நான் துன்மார்க்கனுக்கு சொல்லும் போது அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி நியாயமும் நீதியும் செய்து, துன்மார்க்கன் தான் வாங்கின அடமானத்தையும் தான் கொள்ளையிட்ட பொருளையும் திரும்ப கொடுத்து விட்டு அநியாயம் செய்யாதபடி ஜீவ பிரமாணங்களில் நடந்தால் அவன் சாகாமல் பிழைக்கவே பிழைப்பான். அவன் செய்த அவனுடைய எல்லா பாவங்களும் அவனுக்கு விரோதமாக நினைக்கப்படுவதில்லை. அவன் நியாயமும் நீதியும் செய்தான். பிழைக்கவே பிழைப்பா என்று சொல்லு. உன் ஜனத்தின் புத்திரரோ ஆண்டவருடைய வழியை செம்மையானதல்ல என்கிறார்கள். அவர்களுடைய வழியே செம்மையானதல்ல. நீதிமான் தன் நீதியை விட்டு திரும்பி அநியாயம் செய்தால் அவன் அதனால் சாவான். துன்மார்க்கன் தன் அக்கிரமத்தை விட்டு திரும்பி நியாயமும் நீதியும் செய்தால் அவன் அவைகளினால் பிழைப்பான். நீங்களோ ஆண்டவருடைய வழி செம்மையானதல்ல என்கிறீர்கள். இஸ்ரவேல் வீட்டாரே, நான் உங்களில் ஒவ்வொருவனையும் அவனவன் வழிகளின்படியே நியாயம் தீர்ப்பேன் என்று சொல்கின்றார். எங்கள் சிறையிருப்பின் 12ஆம் வருஷம் 10ஆம் மாதம் 5ஆம் தேதியிலே எருசலேமிலிருந்து தப்பின ஒருவன் என்னிடத்தில் வந்து நகரம் அழிக்கப்பட்டது என்றான். தப்பினவன் வருவதற்கு முந்தின சாயங்காலத்திலே கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து அவன் காலையில் என்னிடத்தில் வரும் மட்டும் என் வாயை திறந்திருக்க பண்ணிற்று. என் வாய் திறக்கப்பட்டது. பின்பு நான் மௌனமாய் இருக்கவில்லை. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் மனுபுத்திரனே, இஸ்ரவேல் தேசத்தின் பாழான இடங்களில் உள்ள குடிகள் ஆபிரகாம் ஒருவனாய் இருந்து தேசத்தை சுதந்திரித்துக் கொண்டான். நாங்கள் அநேகராய் இருக்கிறோம், எங்களுக்கு இந்த தேசம் சுதந்திரமாக கொடுக்கப்பட்டது என்று சொல்லுகிறார்கள். ஆகையால் நீ அவர்களை நோக்கி, நீங்கள் இரத்தத்தோடு கூடியதை தின்று உங்கள் நரகலான விக்கிரகங்களுக்கு நேராக உங்கள் கண்களை ஏறெடுத்து இரத்தத்தை சிந்துகிறீர்கள். நீங்கள் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வீர்களோ? நீங்கள் உங்கள் பட்டயத்தை நம்பிக்கொண்டு அருவருப்பானதை செய்து உங்களில் அவனவன் தன் தன் அயலான் மனைவியை தீட்டுப்படுத்துகிறீர்கள். நீங்கள் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வீர்களோ என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல்லு. நீ அவர்களை நோக்கி, பாழான இடங்களில் இருக்கிறவர்கள் பட்டயத்தால் விழுவார்கள், வெளிகளில் இருக்கிறவனை மிருகங்களுக்கு இரையாக ஒப்பு கொடுப்பேன். கோட்டைகளிலும் கெட்டிகளிலும் இருக்கிறவர்கள் கொள்ளை நோயால் சாவார்கள். நான் தேசத்தை பாழும் அவாந்தரமாக்குவேன். அப்பொழுது அதனுடைய பலத்தின் பெருமை ஒழிந்து போகும். அப்பொழுது இஸ்ரவேலின் மலைகள் கடந்து போவார் இல்லாமல் அவாந்தரமாய் கிடக்கும். அவர்கள் செய்த அவர்களுடைய எல்லா அருவருப்புகள் நிமித்தமும் நான் தேசத்தை பாழும் அவாந்தரமாக்கும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். இதை என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல்லு. மேலும் மனுபுத்திரனே, உன் ஜனத்தின் புத்திரர் சுவர் ஓரங்களிலும் வீட்டு வாசல்களிலும் உன்னை குறித்து பேசி கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட வார்த்தை என்னவென்று கேட்போம், வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவரும் சகோதரனோட சகோதரனும் சொல்லி ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி உன்னிடத்தில் வந்து உனக்கு முன்பாக என் ஜனங்கள் போல் உட்கார்ந்து உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் அவைகளின்படி செய்கிறதில்லை. அவர்கள் தங்கள் வாயினாலே இன்பமாய் பேசுகிறார்கள். அவர்கள் இருதயமோ பொருளாசையை பின்பற்றி போகிறது. இதோ, நீ இனிய குரலும் கீத வாத்தியமும் வாசிப்பது சாமர்த்தியம் உடையவன் பாடும் இன்பமான பாட்டுக்கு சமமாய் இருக்கிறார். அவர்கள் உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள், ஆனாலும் அவைகளின்படி செய்யாமல் போகிறார்கள். இதோ, அது வருகிறது. அது வருகையில் தங்கள் நடுவிலே ஒரு தீர்க்கதரிசி இருந்தான் என்று அறிந்து கொள்வார்கள் என்றார். அல்லேலூயா.
ஒரு பட்டணத்தில் இருக்கிறவர்கள் தங்களுக்காக ஒரு காவல்காரனை ஏற்படுத்துகிறார்கள். அந்த காவல்காரன் எக்கால சத்தம் கேட்கும் பொழுது அவர்களுக்கு எச்சரிப்பு கொடுக்கணும். அழிவு வருது அப்படிங்கிற எச்சரிப்பை அவங்களுக்கு என்ன செய்யணும்? கொடுக்கணும். அப்படி கொடுத்தா அந்த எச்சரிப்பை கேட்டு ஜாக்கிரதையாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் தப்பிக்கொள்வார்கள். அந்த எச்சரிப்பை கேட்டும் அஜாக்கிரதையாக இருக்கிறவர்கள் அந்த பட்டயத்துக்கு இரையாவார்கள். அவர்களுடைய இரத்த பலி அவர்கள் மேலே என்ன செய்யும்? போயிடும். ஆனால் பட்டயம் வருவதை காவல்காரன் கண்டும் ஜனங்களுக்கு அதை எச்சரிக்கவில்லை என்றால் அதன் நிமித்தமாக அக்கிரமம் செய்கிறவனாக இருந்தாலும் சரி, நீதி செய்கிறவனாக இருந்தாலும் சரி, ஒருவன் அந்த பட்டயத்துக்கு இரையானால் அவனுடைய இரத்த பலி இந்த காவல்காரன் மேல் என்ன செய்யப்படும்? சுமர். அல்லேலூயா. அடுத்து 7வது வசனம். மனுபுத்திரனே, நான் உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவல்காரனாக வைத்தேன். ஆகையால் நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. இது ஊழியக்காரரை தேவன் என்ன செய்திருக்கிறார்? ஏற்படுத்தி இருக்கிறார். துன்மார்க்கமாய் வாழ்கிறவர்களை நீங்கள் துன்மார்க்கமாக நடந்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லணும். அப்படி சொல்லி அந்த துன்மார்க்கமாய் வாழ்கிறவர்கள் மனம் திரும்பினால் ஊழியக்காரர்கள் மீது அந்த இரத்தப்பலி என்ன செய்யாது? சுமராது. துன்மார்க்கமாய் வாழ்கிறவர்களை எச்சரிக்காமல் இருந்தால் துன்மார்க்கமாய் வாழ்கிறவர்கள் அவர்களுடைய துன்மார்க்கத்தினாலே சாவார்கள். ஆனால் அவர்களுடைய இரத்த பலி ஊழியக்காரத்தில் கேட்கப்படும். நீதிமானாய் வாழ்கிறவர்கள் நீதிமானாய் வாழாமல் கொஞ்ச நாள் கழித்து அநியாயம் செய்தால் அவர்களுடைய நீதி அவர்களை தப்பு வைக்கும் என்று எண்ணக்கூடாது. ஏன்னா அந்த நீதி அவர்களுக்கு என்ன செய்யாது? உதவாது. அல்லேலூயா. இதையும் ஊழியக்காரர் எச்சரிக்கவில்லை என்றால் அவர்களுடைய இரத்த பலியும் ஊழியக்காரர் மேல் என்ன செய்யும்? சுமரும். 30வது வசனம். மேலும் மனுபுத்திரனே, உன் ஜனத்தின் புத்திரர் சுவர் ஓரங்களிலும் வீட்டு வாசல்களிலும் உன்னை குறித்து பேசி கர்த்தரிடத்தில் புறப்பட்ட வார்த்தை என்னவென்று கேட்போம் வாருங்கள் என்று ஒருவரோடொருவரும் சகோதரனும் சொல்லி ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி உன்னிடத்தில் வந்து உனக்கு முன்பாக என் ஜனங்கள் போல் உட்கார்ந்து உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் அவைகளின்படி செய்கிறதில்லை. அவர்கள் தங்கள் வாயினாலே இன்பமாய் பேசுகிறார்கள். அவர்கள் இருதயமோ பொருளாசையை பின்பற்றி போகிறது. இருபத்தி 4வது வசனம். மனுபுத்திரனே, இஸ்ரவேல் தேசத்தின் பாலான இடங்களில் உள்ள குடிகள் ஆபிரகாம் ஒருவனாயிருந்து தேசத்தை சுதந்தரித்து கொண்டான். நாங்கள் அநேகராய் இருக்கிறோம், எங்களுக்கு இந்த தேசம் சுதந்திரமாக கொடுக்கப்பட்டது என்று சொல்லுகிறார்கள். ஆகையால் நீ அவர்களை நோக்கி, நீங்கள் இரத்தத்தோடே கூடியதை தின்று உங்கள் நரகலான விக்கிரகங்களுக்கு நேராக உங்கள் கண்களை ஏறெடுத்து இரத்தத்தை சிந்தியிருக்கிறீர்கள். நீங்கள் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வீர்களோ? நீங்கள் உங்கள் பட்டயத்தை நம்பிக்கொண்டு அருவருப்பானதை செய்து உங்களில் அவனவன் தன் அயலான் மனைவியை தீட்டுப்படுத்துகிறீர்கள். நீங்கள் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வீர்களோ என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல்லு. கடைசி வசனம். இதோ அது வருகிறது, அது வருகையில் தங்கள் நடுவிலே ஒரு தீர்க்கதரிசி இருந்தான் என்று அறிந்து கொள்வார்கள் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனம் ரொம்ப முக்கியம்.
இந்த அதிகாரத்தை நீங்கள் கவனமாக படிக்கணும். வீட்டில் போய் எதனா செய்யணும், படிக்கணும், ஆராய்ந்து பார்க்கணும். உங்களை நீங்கள் என்ன செஞ்சு பார்க்கணும், ஆராய்ந்து பார்க்கணும். என் ஜனங்கள் போல் உமக்கு முன்பாக அமர்ந்து நீ சொல்வதை கேட்கிறார்கள், ஆனால் உன் வார்த்தையின்படி அவர்கள் என்ன செய்கிறது இல்லை, நடக்கிறது இல்லை. அது இப்போ புரியாது, ஆனால் ஒரு நாள் வரும், ஒரு நாள் அது வரும். அது வரும்போது நம்ம நடுவில் ஒரு தீர்க்கதரிசி என்ன செஞ்சுருக்கிறாரு, இருந்திருக்கிறான்னு அப்போ என்ன செஞ்சு கொள்வாங்க, அறிந்து கொள்வார்கள். அல்லேலூயா. இதை சொல்லணும்னு சொன்னார், சொல்லியாச்சு. இதை கேட்டு உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவி உங்களை எப்படி நடத்துதுன்னு எனக்கு தெரியாது. அவர் வாயிலிருந்து அவருடைய நாமத்தினால அவர் சொன்ன இந்த வார்த்தையில் உங்களுக்கு என்ன செஞ்சாச்சு, சொல்லியாச்சு. நீங்கள் மறுபடியும் படித்து பாருங்கள். ரொம்ப கவனம். நீங்கள் எப்படி நடக்கிறீங்க, சொல்வதை கேட்கிறீர்களா, கீழ்ப்படுகிறீர்களா, எதற்காக சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் கொஞ்சமாவது புரிந்து கொள்கிறீங்களா? வசனம்னு கேட்கும் பொழுது ஒன்றும் இல்லை, இதை மட்டும் என்ன செய்யணும், வாசிக்கணும். நீங்கள் அதை என்ன செய்து கொள்ளணும், புரிந்து கொள்ளணும். உங்களை நீங்களே நிதானித்து பாருங்க அப்படின்னு தேவன் உங்களை அப்படி நிதானித்து பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறார். அப்படி என்றால் நம்ம போகிற வழி செவ்வையான வழி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். நாம் அநேகராக இருக்கிறோம், ஒருவரால் என்ன செய்ய முடியும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஆபிரகாம் ஒருவனாக இருந்து தேசத்தை சுதந்திரித்து கொண்டான். நாம் அந்நியருடைய மனைவி. நீங்கள் உங்கள் பட்டயத்தை நம்பிக்கொண்டு அருவருப்பானதை செய்து உங்களில் அவனவன் தன் தன் அயலான் மனைவியை தீட்டுப்படுத்துகிறீர்கள். அப்போ அடுத்த சபையை நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், தீட்டுப்படுத்துகிறோம். சபையை நம்ம தீட்டுப்படுத்துகிறோம். தேவனுடைய மனைவியாக இருக்கிற இந்த சபையை நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், தீட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வீர்களோ என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல்லு. அல்லேலூயா. நாங்கள் ரொம்ப அநேக பேராக இருக்கிறோம், அதனால் எங்களுக்கு எல்லாமே என்ன செய்யும், நடக்கும், நீ நினச்சிக்க. ஆனால் ஒருவனாக இருக்கிற ஆபிரகாம் தான் இந்த தேசத்தை என்ன செய்து கொண்டான், சுதந்திரித்து கொண்டான். நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்கள், அதை நீங்கள் தான் என்ன செஞ்சுக்கணும், புரிந்து கொள்ள வேண்டும். இதை எனக்கு தேவன் உணர்த்தினதுனால நான் சில காரியங்களை என்ன செஞ்சுருக்கிறேன், முடிவு எடுத்திருக்கிறேன். அதே போல் நீங்களும் உங்களை நினைத்து பார்க்க வேண்டும். இதற்கு பிறகு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இதோ அது வருகிறது, எதுன்னு சொல்லலை. அது வரும்போது தான் நம்ம மத்தியில் ஒரு தீர்க்கதரிசி இருந்திருக்கிறோம் அப்படின்னு என்ன செய்யப்படும், அறிந்து கொள்ளப்படும். அல்லேலூயா. சொல்லும்போது கேட்கவே இல்லை, சொல்கிறவர்களுக்கு பிரச்சனை இல்லை, கேட்டும் கேட்காதவர்களைப் போல இருக்கிறவர்களுக்கு தான் பிரச்சனை. சொல்ல வேண்டியதை சொல்லாமல் இருந்தால் சொல்ல வேண்டியவருக்கு பிரச்சனை, அதாவது எனக்கு பிரச்சனை. சொல்லியாயிடுச்சு, என்ன செய்யணும், எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும், தேவன் எந்தெந்த காரியத்தை எல்லாம் எனக்கு ஆண்டவர் சொல்ல சொன்னாரோ, முகதாட்சிணியம் பார்க்காமல் இவங்க கஷ்டப்படுவாங்க, இவங்க வருத்தப்படுவாங்க அப்படிங்கிறத பார்க்காம சொல்லியாச்சு. நீங்கள் கேட்டும் கேட்காதவர்களை போல் நடந்துக்கிட்டு இருக்கிறீங்க, அது எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் வருது, எதுன்னு தெரியலை, வந்து அதுக்கு பிறகுதான் அது என்ன செய்யப்படும், உணர்ந்து கொள்ளப்படும். அல்லேலூயா. அதனால் இந்த அதிகாரம் தான் இன்றைக்கு நம்மளுக்கு வார்த்தை, எச்சரிக்கையான வார்த்தை. உங்களுடைய பலவீனம், உங்களுடைய சோர்வுகள் எதுவுமே எது சொன்னாலும் அதை நீங்கள் தேவன்கிட்ட தான் என்ன செய்யணும், சொல்லிக்கணும். என்கிட்ட சொல்ல சொன்னார், அதை நான் உங்ககிட்ட என்ன செஞ்சாச்சு, வாஸ்தும் காட்டியாச்சு, சொல்லியாச்சு. நீங்கள் தான் அதை என்ன செய்யணும், படிக்காதவங்களுக்கு அதை விளக்கியும் சொல்லியாச்சு. நீங்கள் உங்களை நிதானித்து பாருங்கள், நீங்கள் எப்படி நடக்கிறீங்க.
நான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உன்னை காவல்காரனாக வைத்தேன். அவர்களா ஒரு காவல்காரனாக வைத்திருக்கிறார்கள். அவன் எச்சரிக்கைப்படுத்தவில்லை என்றால் அவர்களுடைய இரத்தப்படி அவன் மேலே வரும். அவன் எச்சரிக்கைப்படுத்தியும் சிலர் மனம் திரும்பாமல் போனால் அவர்களுடைய இரத்தப்படி யாருக்கு போகும்? அவளுக்கு யாரை ஏற்படுத்தி இந்த காவல்காரனை யார் ஏற்படுத்தினான்? யார் ஏற்படுத்தின இந்த காவல்காரனை? ஜனங்கள் தான் ஏற்படுத்தினாங்க. அப்ப அவன் சொல்லியே அவர்களே ஏற்படுத்தின காவல்காரன் அவன் சொல்லியுமே மனம் திரும்பாத ஜனங்கள் அவர்களுடைய இரத்தப்படி அவர்கள் மேலே சுமரும் என்றால் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட காவல்காரன் சொல்வதை கேட்காமல் போகிறவர்களுடைய இரத்த பலி யார் மீது சுமரும்? அவர்களுடைய நிலைமை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை நீங்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த 7வது வசனத்தில் நான் உன்னை இஸ்ரவேலுக்கு காவல்காரனாக நான் என்ன செய்திருக்கிறேன்? வைத்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். மேலே படித்து பார்த்தீங்கன்னா அவங்களா ஒரு காவல்காரனை ஏற்படுத்தியிருப்பாங்க. நீங்கள் எப்படி நடக்கிறீங்க? நான் யாரையும் குற்றப்படுத்துவதற்கு ஆண்டவர் இந்த இடத்துல நிறுத்தவில்லை. ஆனால் சொல்ல வேண்டியதை என்ன செஞ்சிடணும்? சொல்லிடணும். கேட்குறாங்க, கர்த்தருடைய வார்த்தை என்ன என்று நம்ம கேட்போம் வாருங்கன்னு வழக்கத்தின்படி என்ன செய்கிறாங்க? வர்றாங்க. என் ஜனங்களை போல உட்காந்துருக்குறாங்க, உன் வார்த்தையை கேட்குறாங்க. ஆனால் அதன்படி அவங்க என்ன செய்கிறதே இல்லை. நீங்கள் செய்கிறீங்களா? செய்தால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தப்பிக்கொள்ளலாம். இல்லை அப்படின்னா இது துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தில் சாவது இல்லை. ஸ்தோத்திரம். நான் இந்த ராபோஜனத்தில் கலந்து கொள்ளவா கலந்து கொள்ள வேண்டாமா? ஒரு குழப்பம். நான் ஏன் கலந்து கொள்ள வேண்டாம், கலந்து கொள்ளலாமா கலந்து கொள்ள வேண்டாமா என்று நான் எதற்காக அந்த சிந்தனைக்கு போனேன் அப்படின்னா, என்னுடைய பங்காளி கூட எனக்கு சண்டை வாக்குவாதம். கடந்த நாட்களில் இடப்பிரச்சனை. நான் அவங்களோட கோபமாக பேசிட்டேன். அவங்களோட கோபமாக நான் என்ன செஞ்சிட்டேன்? பேசிட்டேன். அப்புறம் ஒரு ஊழியக்காரரை குறித்து அவர் மனம் கஷ்டப்படும் விதத்தில் நான் நடந்துக்கிட்டேன். அவர்கிட்ட நான் என்ன செய்யலை? மன்னிப்பு கேட்கல. அப்போது இந்த காரியத்தை சரி பண்ண நினைக்கும் போது ஒருவர் மட்டும் இன்னும் ஃபோனை எடுக்கவே இல்லை. சரி, ஃபோன் பண்ணால் அவர் என்ன செய்யலை? எடுக்கல. மற்றவங்க எல்லாம் பரவாயில்ல சுரேஷ், நீ பேசுனதுனால எங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை, நீ தானே பேசின, நாங்கள் ஒன்றும் அதை மனசுக்குள்ள என்ன செய்யலை, வச்சுக்கலை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஒருவர் மட்டும் அந்த ஃபோனை எடுக்கலை. அந்த ஊழியக்காரரை நேற்று மாலையில் போய் நான் பார்த்தேன். அவர்கிட்ட சொல்லும் பொழுது, சரி பரவாயில்ல சுரேஷ், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்ன கொலையாக பண்ணிட்டேன், சரி அப்படி சுச்சுவேஷன், சரி பரவாயில்ல, நான் அதை ஒன்றும் நினச்சிக்கல அப்படின்னு சொல்லி வந்துட்டார். ஆனாலும் ராபோஜனத்தில் கலந்து கொள்ள வேண்டுமா என்ற ஒரு தயக்கம். இரவெல்லாம் ஜெபம், காலையில் ஜெபம். ஆண்டவரே நான் என்ன செய்வது, எனக்கு ஒன்றும் புரியலை. ஜெபம் பண்ணிட்டு வந்தால் இன்றைக்கு இங்கே வந்து இந்த அதிகாரத்தை படிக்கும் பொழுது இதை நீ அவங்கக்கிட்ட என்ன செய்ய சொல்லு. பேசுவதையெல்லாம் கேட்கிறார்கள், ஆனால் அதன்படி அவர்கள் என்ன செய்கிறதே இல்லை, செய்கிறது இல்லை. யார் இங்கேருந்து சொல்லப்படுகிற வார்த்தைகளுக்கெல்லாம் கீழ்ப்படுகிறார்கள்? யார் ஒழுங்குகளுக்கு கீழ்ப்படுகிறார்கள்? அது கர்த்தருக்கு வெளிச்சம். ஆனால் ஒரு காரியம் சொன்னார், நான் இதை சொல்லணும்னா நான் என்ன ஜெபம் பண்ணேன், யாருக்கும் ஜீவன் போய்விடக்கூடாதே அப்படி சொல்லும்போது அவர் சொன்னார், துன்மார்க்கனுடைய சாவை நான் என்ன செய்கிறது இல்லை, விரும்புகிறது இல்லை. அவன் என்ன செய்யணும், பிழைக்கணும் தான் நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னார். அப்போ தான் சரி, இன்றைக்கு நான் ராபோஜனத்தில் என்ன செய்யலை, கலந்துக்கல. நான் செய்ய வேண்டிய வேலையை சரியாக செய்யலை. அபாத்திரமாக அதை போய் என்ன செய்யக்கூடாது, அது அப்பந்தானே, திராட்சை ரசம் தானே, அந்த நேரத்துக்கு மட்டும் நம்ம சமாதானமாக ஆகிக்கொள்வோம் என்ற உணர்வை தேவன் எனக்கு கொடுக்கவில்லை. எப்போதும் கீழ்ப்படியணும், எப்போதும் தேவனுக்கு பிரியமாக இருக்கணும். யாருடைய மனசையும் என்ன செய்யக்கூடாது, காயப்படுத்தக்கூடாது. அதுதான் எனக்கு ஆசீர்வாதம் என்று தேவன் உணர்த்தினார். நீங்கள் கலந்து கொள்வதற்கும் தடை சொல்லவில்லை. நீங்கள் போங்க இருங்க இல்லை, இது என் ஆத்மாவுக்குரியது. என்னுடைய ஆத்மாவை குறித்து எனக்கு தேவன் வெளிப்படுத்தினதை நான் உங்கள்கிட்ட என்ன செஞ்சுருக்கிறேன், சொல்லியிருக்கிறேன். நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்க அதை நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, நிதானிச்சிங்க. ஆனால் பந்தி என்பது
சும்மா அப்பம் சாப்பிடலைன்னா, ரசம் சாப்பிடலைன்னா நம்மளுக்கு ஏதாவது நடந்துடும். அப்படி அல்ல. அபாத்திரமாக என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கு நான் பந்தியில் கலந்து கொள்வதற்கு தேவன் வாய்ப்பு கொடுத்தால், நான் கேட்கும் கேள்வி, சபையில் இருக்கிற ஒழுங்குகளுக்கு எத்தனை முறை நீங்கள் கீழ்ப்படிஞ்சிருக்கிறீங்க? உங்கள் ஊழியக்காருக்கு எத்தனை முறை நீங்கள் ஃபோன் போட்டு பேசியிருக்கிறீங்க? உங்கள் வீட்டில் எத்தனை கூட்டம் வச்சிருக்கிறீங்க? உங்கள் சபைக்கு வருகிறவருடைய ஃபோன் நம்பர், எல்லாருடைய ஃபோன் நம்பரும் உங்ககிட்ட இருக்கா? எத்தனை பேருக்கு நீங்கள் பேசியிருக்கிறீங்க? எத்தனை பேரை போய் விசாரித்திருக்கிறீங்க? இதையெல்லாம் நான் கேட்டிருப்பேன். இதுக்கெல்லாம் சரியாக இருந்தால் பந்தியில் கலந்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் சாபத்தை வாங்காமல் நீங்கள் என்ன செஞ்சிடுங்க, வீட்டில் இருந்துடலாம். எப்படி இருக்குங்க? சபையில் இருப்பதை போல, பந்தியில் கலந்து கொள்வதை போல சபையிலும் இருக்கிறீர்களா? உங்கள் சபையில் எத்தனை ஒழுங்கு இருக்கு? எதுக்கெல்லாம் நீங்கள் கீழ்ப்படிஞ்சு இருக்கிறீங்க அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். ஆனால் இந்த முறை தான் எனக்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை. இன்னொரு முறை தேவன் எனக்கு வாய்ப்பு கொடுத்தால் நிச்சயமாக இதை நான் கேட்பேன். நீங்கள் அப்படி செய்யலைன்னா நான் எழுந்து சொல்லுவேன், இவர்கள் அப்படி இல்லை, இந்த அப்பத்துக்கும் ரசத்திற்கும் இவர்கள் பாத்திரவான்கள் அல்ல அப்படின்னு நான் அங்கே நின்று சொல்லுவேன். எச்சரிக்கைப்படுத்த வேண்டியது என்னுடைய வேலை. என்னை அசிங்கப்படுத்திட்டாங்க, அவமானப்படுத்திட்டாங்க. கவனிக்கிறீங்களா? என்னை அசிங்கப்படுத்திட்டாங்க, அவமானப்படுத்திட்டாங்க. எது சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். என் ஆத்மாவை நான் தப்பிவித்து கொள்ள வேண்டும். உங்களுடைய ஆத்மாவுக்கும் நீங்கள் எப்படி சபையில் நடக்கிறீங்க? இந்த முறை நான் கலந்து கொள்ளவில்லை, ஆண்டவர் எனக்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை. ஆனால் இன்னொரு முறை அங்கே கலந்து கொள்ளவோ வாய்ப்பு கொடுத்தால் நான் எழுந்து சொல்லுவேன், சீட்டு எழுதி கொடுப்பேன், ராபோஜனம் கொடுக்குறவங்கக்கிட்ட சபையின் ஒழுங்காக கொடுப்பேன். இதில் எத்தனை கூட்டத்துக்கு அட்டன் பண்ணியிருக்கிறாங்க, ஞாயிற்றுக்கிழமை சபை கூடுதலுக்கு எப்படி வந்திருக்கிறாங்க, எப்படி சபை மக்களோடு நடந்திருக்கிறாங்க, எத்தனை பேருக்கு ஃபோன் போட்டு பேசியிருக்கிறாங்க, எத்தனை பேரை நேரில் விசாரித்திருக்கிறாங்க அப்படின்னு கேட்டுட்டு பந்தியில் அவங்களுக்கு என்ன செய்யுங்க, அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு நான் அவங்கக்கிட்ட சொல்லுவேன். எச்சரிக்கைப்படுத்தவில்லை என்றால், மனம் திரும்பவில்லை என்றால் உங்களுடைய ஆத்மாவுக்கு நீங்கள் தான் உத்தரவாதம். அதை சொல்லாமல் இருந்தால் என்னுடைய ஆத்மா பல ரத்தங்களை என் மேலே என்ன செய்யப்படும், சுமத்தப்படும். அதற்கு நான் அந்த இரத்த பலியை சுமப்பதற்கு எனக்கு விருப்பம் இல்லை. நான் ஒரு ஊழியக்காரருக்கு விரோதமாக பேசினேன், அவர்கிட்ட போய் நான் ஒப்புரவாயிட்டேன். என்னுடைய அண்ணன் தம்பிமார்கள் அவர்களோடு சில பிரச்சனை, அவர்களோடு ஒரு சிலரோடு நான் ஒப்புரவாயிட்டேன். ஒருவர் மட்டும் இன்னும் என்ன செய்யலை, ஃபோன் எடுக்கல, அட்டன் பண்ணல, அவர்கிட்ட நான் இன்னும் கேட்கல. அதனால் இன்னும் சில காரியங்கள் எனக்குள்ளே இருப்பதனால இந்த முறை நான் என்ன செய்யலை, எடுத்துக்க வேண்டான்னு தேவனே எனக்கு உத்தரவு கொடுத்தார். அதனால் நான் இங்கே போகலை. இந்த அதிகாரம் நம்முடைய வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஊழியக்காரர்களுக்கும் சரி, ஜனங்களுக்கும் சரி. ஊழியக்காரன், காவல்காரன் சொல்ல வேண்டிய காரியத்தை கஷ்டப்படுவாங்கன்னு பார்க்காம சொல்கிறாரா? சொன்னால் அவர் ஆத்மா தப்பிக்கொள்ளப்படும். ஜனங்கள் போவார்கள். ஒருவனாக இருந்து தேசத்தை ஆபிரகாம் என்ன செய்திருக்கிறான், சுதந்திரித்திருக்கிறான். எவ்வளோ பேராக இருந்தாலும் ஆண்டவருடைய சித்தத்தை செய்தால் தேசத்தை சுதந்திரித்து கொள்ளும் நபராக தேவன் என்ன செய்வார், மாற்றுவார். அல்லேலூயா. நீங்க தேவனுடைய வார்த்தையை கேட்குற நீங்க எப்படி நடக்கிறீங்க? கேட்குற வார்த்தையின்படியே நடக்கிறீர்களா, இல்லை அதை காதில் விட்டுட்டு அப்படியே போறீங்களா? இந்த ஊழியக்காரருக்கும் சபை மக்களுக்குமே சரியான ஒரு அதிகாரம் தான் இது. தங்களை நிதானித்து பார்க்கணும். நான் நிதானித்து பார்ப்பதற்கு தேவன் எனக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு, திரும்ப ஒரு வார்த்தை சொன்னால் எதிர்த்து பேசுகிறீங்களா, இல்லை அதுக்கு கீழ்ப்படியாமல் போகிறீங்களா? எந்த அளவுக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறீங்க அது உங்களுக்கு தான் தெரியும். ஆனால் ஒரு நாள் அவர் சொல்கிறாரு, என்னன்னு தெரியல, இதோ அது வருது. ஆனால் துன்மார்க்கன் சாவது எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னார். அல்லேலூயா. அதை மட்டும் நான் எல்லா காரியத்திலும் சரியாக இருக்கிறேன், இல்லை இல்லை இல்லை, 99% நானும் குறையாக தான் இருக்கிறேன். நீங்கள் எப்படின்னு உங்களுக்கு தான் தெரியும். ஆனால் சரி செய்யணும்.
நீங்களும் சரி செய்யணும், நானும் சரி செய்துக்கலாம். அப்போ தான் என்ன ஆத்மாவே நான் தப்பிக்கொள்ள முடியும். எக்ஸ்ட்ரா என்ன, நான் இதை சொல்லவில்லை என்றால் உங்களுடைய ஆத்மா உங்களுடைய ரத்தப்படி என் மேலே என்ன செய்யும், சுமரும். ஆனால் நீங்கள் அப்படி செய்யலைன்னா உங்கள் ரத்தப்படி உங்கள் மேலே தான் சுமரும். ஆனால் நான் அதை செய்யலைன்னா உங்கள் ரத்தப்படி என் மேலே வந்து என்ன செய்யும், சுமரும். அல்லேலூயா. என்னுடைய பகுதியை மட்டும்தான் நான் சரி செய்து கொள்ள முடியும். உங்களுடைய பகுதியை நீங்கள் தான் என்ன செய்ய முடியும், சரி செய்து கொள்ள நீங்கள் தான் சரி செய்து கொள்ளணும். ஆனால் இந்த எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் 2 பேருமே சரி செய்து கொள்ள வேண்டும். நான் நீதியாக வாழ்ந்துட்டேன், அதனால் இப்போ நான் அநியாயம் செஞ்சால் அந்த நீதி பாதுகாக்கும். இல்லை, பாதுகாக்காது. இவன் துன்மார்க்கமாக வாழ்ந்துட்டான், அப்போ நீதிமான வாழ்ந்த நிமித்தமாக அந்த துன்மார்க்கத்தை விழுந்துடுவான். இல்லை, அவன் தப்பிக்கொள்ளப்படுவான். கவனிக்கணும், இவ்வளவு நாள் நான் நீதிமானாய் வாழ்ந்து அது வரும் பொழுது துன்மார்க்கமாக வாழ்ந்தால் என்னுடைய நீதி என்னை தப்புவிக்காது. அதே போல இவ்வளவு நாள் நான் துன்மார்க்கமாக வாழ்ந்து அது வரும் பொழுது நான் நீதிமானாக வாழ்ந்தால் இந்த துன்மார்க்கம் என்னை பிடித்து கொள்ளாது. அல்லேலூயா, அல்லேலூயா. மனம் திரும்ப வேண்டும். இஸ்ரவேலே திரும்புங்கள். யார் பக்கம்? கர்த்தர் பக்கம் திரும்புங்கள். இந்த அதிகாரத்தை மறுபடியும் வீட்டில் போய் நீங்கள் படிங்க. நானும் படிக்கிறேன். உங்களுக்குள்ளே இருக்கிற சில, நான் நினைக்கிறேன் சில ஒழுங்கினம் தான் நான் நினைக்கிறேன். சிலவா பலவா அப்படின்னு அது அவரவர்களுக்கு தானே தெரியும். எனக்கு பல காரியங்கள் அதில் ஒவ்வொன்றா நான் என்ன செய்யணும், சரி செய்யணும். இனி வரும், அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இனி வரும் காலத்தில் தேவன் என்னை அங்கே நிறுத்தினால் இதையெல்லாம் நான் கேட்பேன், கேட்க சொல்லுவேன். அவங்கக்கிட்டே நான் அதை டைப் அடிச்சு என்ன செஞ்சிடுவேன், கொடுத்துடுவேன். இவ்வளவு இருக்குது எங்கள் சர்ச்சில் ஆண்டவர். இதையெல்லாம் நம்ம மனசு நம்ம விரும்பி செய்யலை. எல்லா ஒழுங்குக்கும் பின்னாடி ஒரு வசனம் இருக்குது. அந்த அடிப்படையில் தான் நம்மளை ஆண்டவர் என்ன செஞ்சுருக்கிறாரு, நடத்திக்கிட்டு இருக்கிறார். அந்த நேரத்தில் மட்டும் இந்த 2 நாள் கூட்டத்தில் கலந்து கொண்டால் மட்டுமே ராபோஜனத்துக்குள்ள அனுமதினா யார் எப்படி சரியாக முடியும்? அது எல்லாம் அவங்களுக்கு தானே பிரச்சனை. அது அவங்களுக்கு புரியணுமே. அப்போ ஒவ்வொரு சபையிலும் என்னென்ன ஒழுங்கு வச்சுருக்கிறீங்கன்னு அவங்க கேட்கணும். கேட்கல, நம்ம கேட்க வைக்கணும், போய் கொடுக்கணும். இந்த ஒழுங்குக்கெல்லாம் அவங்க கீழ்படிஞ்சிருக்காங்களா நீங்கள் கேட்கணுமே. சும்மா நகையை கட்டிட்டாங்க, வெள்ளை சீலை போட்டுட்டாங்க, 2 நாள் கூட்டத்துக்கு வந்து அட்டன் பண்ணி ஸ்தோத்திரம் பாசனம் சொல்லிட்டாங்க, அதனால் நீங்கள் ராபோஜனம் கொடுத்தா சபைக்குள்ள ஐக்கியமாக இருக்கிறாங்களா, ஜனங்களை விசாரிக்கிறாங்க, இடைப்பட்ட கூட்டங்களுக்கு வர்றாங்களா, பக்கத்தில் இருக்கிறவங்களை போய் விசாரிக்கிறாங்களா, எத்தனை பேரோட ஃபோன் நம்பர் வச்சுருக்குறாங்க சபைக்கு வர்றவங்க கிட்ட, அதெல்லாம் நீங்கள் கேட்கணும். நான் சொல்லுவேன். சொல்கிறதுக்கு தேவன் நான் அல்ல. இந்த யோசனையை அவர் கொடுத்தார், இப்படியெல்லாம் செய்யணும் அப்படின்னு. எத்தனை வார்த்தையும் நீங்கள் கீழ்ப்படுகிறீங்க அப்படின்னு. அல்லேலூயா, அல்லேலூயா. இதோ அது வருகிறது, அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோ அது வருகிறது. அது வரும் பொழுது உங்கள் நடுவில் ஒரு தீர்க்கதரிசி இருந்தார் என்று அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க, அறிந்து கொள்வீர்கள். அல்லேலூயா. அப்போ சொல்லும்போது தெரியாது, அது நிமித்தமாக வரும்ல பிரச்சனை. அப்போ சொல்ல இதுக்கு முன்னாடியே என்ன செஞ்சாங்க, ஆண்டவர் சொன்னார். நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரத்தில் இருக்குது, என் போதகரின் சொல்லை நான் என்ன செய்யலை, கேளாமல் போனேனே அப்படின்னு ஒரு வசனம். ஜெபம் பண்ணுவோமா?